பாடல் எண் 1293. தசையும் உதிரமும். ராகம் பேகடா, தாளம் ஆதி. சகல கருவிகள் சருவிய சமயங்கள் சரிய கிரியைகள் சகலை அறிவின நெருகினை விலகினே அடியேனுக்கு சகல கருவிகள் சருவிய சமயங்கள் சரிய கிரியைகள் தவமெனும் அலசிலம் சகலை அறிவின நெருகினை விலகினே அடியேனுக்கு இசையகிது பொருளென அறிவுறவோரு வசனமுறையிரு வினயர மலமர இரவு பகலர எனதர நினதர அனுபூதி இசையகிது பொருளென அறிவுறவோரு வசனமுறையிரு வினயர மலமர இரவு பகலர எனதர நினதர அனுபூதி இனிமை தரும் ஒரு தனிமையை மலைகளில் இறுதி அறுதியிட அறிய பெருதியை இருமை முழுமை பெருமையில் வெளிப்பட மொழிவாயே இனிமை தரும் ஒரு தனிமையை மலைகளில் இறுதி அறுதியிட அறிய பெருதியை இருமை ஒருமையில் பெருமையில் வெளிப்பட மொழிவாயே அச்சல குலபதி தரும் ஒரு திருமகள் அமலை விமலைகள் எழுவரும் வழிபட அருளி அருணையில் உரை தரு நிறையவள் அபிராமி அச்சல குலபதி தரும் ஒரு திருமகள் அமலை விமலைகள் எழுவரும் வழிபட அருளி அருணையில் உரை தரு நிறையவள் அபிராமி அனகை அனுபவை அனுதயை அபிநவை அதல முதலெழு தலமிகை முறை முறை அடைய அருளிய பழையவள் அருளிய சிறியோனே அனகை அனுபவை அனுதயை அபிநவை அதல முதலெழு தலமிகை முறை முறை அடைய அருளிய பழையவள் அருளிய சிறியோனே பசுவ பசுபதி மகிழ்தர ஒரு மொழி மகுன மருளிய மகிமையும் இவள் மரவி வனிதையும் மனஜல புதவியும் வடிவே பசுவ பசுபதி மகிழ்தர ஒரு மொழி மகுன மருளிய மகிமையும் இவள் மரவி வனிதையும் மனஜல புதவியும் வடிவே மயிலும் இயலறி புலமையும் உபனிடம் மதுர கவிதை சிதறன கருணையும் வடிவும் இளமையும் வளமையும் அழகிய பெருமாள் மயிலும் இயலறி புலமையும் உபனிடம் மதுர கவிதையும் சிதறன கருணையும் வடிவும் இளமையும் வளமையும் அழகிய பெருமாள் இசையகிது பொருளென அறிவுறவோரு வசனமும்
முறையின பிணையற மரமர இரவு பகலர எனதர நினைக்கர இது பொருளென அறிமுற பொருள் வசன முறையின பிணையற மரமர இரவு பகலர எனதர நினைக்கர இனிமை தரும் ஒரு தனிமையை மறைகளில் இறுதி அறுதிவிட அறிய பெருதியை இருமை குருமையில் பெருமையில் வெளிப்பட ஒழிவாயே. இனிமை தரும் ஒரு தனிமையை மறைகளில் இறுதி அறுதிவிட அறிய பெருதியை இருமை குருமையில் பெருமையில் வெளிப்பட மதுர கவிதை இதரண கருணையும் வடிவும் இளமையும் வளமையும் அழகிய பெருமாளே. மதுரை புலமையும் மதுர கவிதையும் இதரண கருணையும் வடிவும் இளமையும் வளமையும் அழகிய பெருமாளே. பாடல் எண் 1293 தசையும் உதிரமும் என துவங்கும் பொது திருப்புகழ். தசையும் உதிரமும் நிணமுடு செருமிய கரும கிரிமைகள் ஒழுகிய பழகிய சடல உடல் கடை சுடலையிலிடு சிறு குடில் பேணும். சதை இரத்தம் மாமிசம் நெருங்கியுள்ள செயல் நிறைந்துள்ள புழுக்கள் இருந்து பழகும் அறிவில் பொருளாம் உடல் ஈற்றில் சுடுகாட்டில் இடப்படுகின்ற சிறிய வீடு. இதை போற்றி வளர்க்கின்ற சகல கருமிகள் சருவிய சமயிகள் சரிய கிரியைகள் தவமெனும் அவர் சிலர் சவலை அறிவினர் நெறியினை விட இனி அடியேனுக்கு. சகல கருமிகள் சாஸ்திரப்படி சகல கிரியைகளையும் செய்பவர்கள், போராடுகின்ற சமயவாதிகள், சரியை கிரியை தவம் எனச் சொல்லும் சிலர், மனக்குழப்பமுள்ள அறிவினர் ஆகிய இன்னோர் கொண்டுள்ள மார்க்கத்தை நான் விட்டொழிக்க இனி அடியேனுக்கு இசைய இது பொருளென அறிவுற ஒரு வசனமுற இரு வினையற மலமர இரவு பகலர எனதர நினதர அனுபூதி. அடியேனுக்கு பொருந்தும்படி இதுதான் ஞானப்பொருள் என்று என் புத்தியில் படும்படி ஒப்பற்ற ஒரு உபதேசத்தை நான் பெற, நல்வினை தீவினை எனப்படும் இரு வினைகளும் நீங்க, ஆணவம் கன்மம் மாயை எனப்படும் மும்மலங்களும் நீங்க, இரவு பகல் ஆன்மாவின் கேவல சகல நிலைகள் ஒழிய, என்னுடையது என்னும் மமதை மமகாரம் நீங்க, உன்னுடையது என்னும் துவைத்த நோக்க பாவம் நீங்க, அனுபூதி அனுபவமான உண்மையை, இனிமை தருமொரு தனிமையை, மறைகளின் இறுதி அறுதி இட அறிய பெருதியை, இருமை ஒருமையில் பெருமையை வெளிப்பட மொழிவாயே. இன்பத்தை தருகின்ற ஒப்பற்ற தனி நிலையை வேதங்களின் முடிவான பொருள்களும் அறுதியிட அறிய முடிவு செய்து கூறுவதற்கு அரிதான பேற்றினை, இருமை ஒருமையில் பெருமையை, சக்தி சிவம் என்னும் இரண்டு பேதங்களின் ஒன்றாம் தன்மையின் பெருமை மிக்க விளங்கப் பொருளினை, அல்லது ஜீவன் சிவன் என்னும் இரண்டில் ஜீவன் சிவனோடு கலந்து ஒன்றாவதால் வரும் பெருமை பேச்சினை அடியனுக்கு வெளிப்படும்படி உபதேசித்து அருள்வாயாக. இருமை ஒருமையில் பெருமை என்பது ஜீவாத்மா பரமாத்மா என்னும் இரண்டில் ஜீவாத்மா பரமாத்மாவுடன் கலந்து ஒன்றாவதின் பெருமை. ஜீவன் சிவனுடன் கலந்து ஒன்றாயின் அதனால் வரும் பெருமை யாதோயினில் அங்கனம் கலந்திடின் மும்மலமும் கெடும் என்பதே இது. பின்னும் இருமை சிவம் சக்தி என்னும் இரண்டின் சிவனுடைய 5 திருமுகங்களும் சக்தி பார்வதியின் ஒரு திருமுகமும் ஒருமை ஒன்றுபட்டு 6 முகம் கொண்ட ஒரு திருவுருவமான பெருமையை ரகசிய பொருள் மாட்சியை வெளிச்சமாகும்படி மொழிந்தருளுக என்றும் கூறலாம். அச்சல குலபதி தரும் ஒரு திருமகள் அமலை விமலைகள் எழுவரும் வழிபட அருளி அருணையில் உரைதரும் இறையவள் அபிராமி. மலைகளுள்
சிரேஷ்டமான இமய பர்வதராஜன் ஈன்ற ஒப்பற்ற அழகிய மளாகிய பார்வதி அமலை மலமற்றவள். சப்த மாதர்களும் தன்னை வழிபட அவர்களுக்கு அருள் செய்து திரு அண்ணாமலையிலே வீற்றிருக்கும் தேவி அபிராமி அழகி. அனகை, அனுபவை, அனுதயை, அபிநவை, அதல முதல் 7 தலைமைவை முறைமுறை அடைய அருளிய பழையவள் அருளிய சிறியோனே. அனகை பாவமற்றவள், அனுபவை ஞான அனுபவத்தை உடையவள், அனுதயை தயையோடு கூடியவள், அபிநவை என்றும் புதியவள், அதல முதலான 7 உலகங்களுக்கும் முறைப்படி சகல செல்வங்களையும் அருள்பாலிக்கும் பழையவள் ஆகிய பார்வதி பெற்றருளிய குழந்தையே. வசுவ பசுபதி மகிழ்தர ஒரு மொழி மௌனம் அருளிய மகிமையும் இமையவர் மரபில் வனிதையும் வனசரர் புதல்வியும் வடிவேலும். வசுவ பசுபதி அக்னிஸ்வரூபியாகிய சிவபெருமான் மகிழும்படி ஒப்பற்ற உபதேச மொழியான மௌன உபதேசத்தை நீ அவருக்கு உபதேசித்த விசேஷ பெருமையும், தேவகுலத்திலே வந்த வனிதையும் தேவசேனையும் வனசரர் புதல்வியும் வேடர் மகளாம் வள்ளியும் கூறிய வேலாயுதமும், மயிலும் இயலரி புலமையும் உபநிட மதுர கவிதையும் விதரண கருணையும் வடிவும் இளமையும் வளமையும் அழகிய பெருமாளே. மயிலும் இயல் தமிழ் வல்ல புலமையும் ஞானமும் உபநிட மதுர கவிதையும் உபனிஷத்துக்களின் சாராம்சங்களைக் கொண்ட இனிய பாடல்களாகிய திருநெறி தமிழ் எனப்படும் தேவாரமாகிய உனது பாடல்களும், கொடைத்திறம் நிறைந்த உனது கருணையும், உனது வடிவமும் இளமையும் வளமையும் செழுமையும் ஆகிய இவையெல்லாம் அழகுற விளங்கும் பெருமாளே. ஜீவன் சிவனோடு கலந்து ஒன்றாவதால் வரும் பெருமை பேச்சினை அடியனுக்கு வெளிப்படும்படி உபதேசித்தருள்வாயாக. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.